இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்த உடனே ஒரே மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து கட்டின மாதிரி இருக்காங்க. காவேரி அப்பாடா அப்படின்ட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இடத்தெல்லாம் வித்தாச்சு, நான் எந்த ஏமாத்த வேலையும் செய்யலை, இடத்த ரொம்ப நாள் விற்காம இந்த இடத்த விற்றுருக்கேன், ஆனால் அது கரெக்டாக பசுபதிக்கே விற்று அவர் நம்ம தான் விற்றுருக்கோம், உங்கள் இடம் தான் தெரிஞ்சோன்னா ஷாக் ஆனாரோ, அது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவர் உண்மையை சொல்கிறாரு. என்ன அந்த இடத்தோட மதிப்பு 30-35 லட்சம் தான் இருக்கும், ஒரு 10-15 லட்சம் அதிகமாக வச்சு தான் நீ விற்றுருக்க அப்படின்னு. ஓ மை காட் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு திருப்பி சந்தோஷமாயிட்டாங்க. அப்படின்ட்டு செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்க. கமிஷன் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டால், பணம் பேங்க்ல போட்டது கிரெடிட் ஆகிட்டோம், கிரெடிட் ஆனோன்னா உனக்கு தரேன் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு ஃப்ராடு. ஆனால் அங்கே பேயும் இருக்கு, ஞாபகத்தை வச்சுக்கோ, அது கத்திக்கிட்டே இருக்கும் ஏன்ட்டு பார்க்க பயமாக இருக்கும்னு அது ஒரு காவேரி தான் சொல்கிறாரு. ஆனால் காவேரி பேயினா எனக்கு பயம், இப்படிலாம் சொல்லாதீங்க, நான்லாம் அங்கே போனால் பேயை அடிச்சு போட்டுருவோம், நான் போக மாட்டேன் அப்படி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சப்பறம் பார்த்தீங்கன்னா கங்காவும் இந்த பக்கம் குமரனும் ஃபுல்லாக தச்சிட்டே இருக்காங்க. குமரன் பார்த்தீங்க அப்படின்னா பாவமாக சோகப்பாட்டு கேட்டே இருக்காரு, அதான் பிடிக்கும் போல் இந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கங்கா உங்களுக்கு லவ் ஃபெயிலியராக பாட்டை மாற்றுங்கும் போது பாட்டை மாற்றுறாரு. மாற்றின 5 நிமிஷத்தில் பார்த்தா இவருக்கு கால் வந்துருச்சு. கால் யாருன்னு பார்த்தா காவேரி கால் பண்ணி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னா ஒரு சமாளித்து பேசுகிறேன். ஓகேவாம்மா, எல்லாம் ஓகேவா, நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு, என்னம்மா உங்கள் அக்கா பக்கத்தில் இருக்காளா, வில்லி பக்கத்தில் இருக்காளான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சுட்டு திருப்பி கால் பண்ணி என்கிட்ட பேசவே நீங்கள் பயந்து பேசுகிற நிலமா வரும், நான் எதிர்பார்க்கல, ஸோ சேட் அப்படின்னு சூப்பராக வேற காவேரியோட நடிச்சு காட்டிகிட்டு இருக்காங்க. இவர் உடனே திருன்னு முடிச்சுட்டு வச்சுட்டு மேரி தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காரு. சமாளிச்சுட்டு மச்சான் வீட்டு சைட்லேருந்து ஆள் ஏதோ ஃபங்க்ஷனாக அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காரு. உடனே கங்காவும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ராகினியும் பசுபதியும் அந்த இடத்த போய் பார்த்து உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக விற்க முடியாத இடம், பேய் இருக்குங்கிறாங்க, 30-35 லட்சம் தான் வேல்யூ வரும்னும் போது பணம் போச்சுன்னு அவர் புலம்ப, என்னை ஏமாற்றிட்டான் நிவின், அதுவும் இந்த காவேரி என்ன மறக்காமல் அவளுக்காக ஏமாற்றிட்டான், என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு தலையில் அடிச்சுட்டு ஆடுறாங்க ராகினி. தன்னுடைய மகளுக்கு சரி பணம் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பசுபதி. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்